இப்போ ஓகேவா? இப்போ ஓகேவா சார்? சார், சார். ஓம் பாரன் பாரன். சரியா? ஓகே பிள்ளைகள், நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எத்தனாவது கேள்வின்னு சொன்னால் இந்த 13வது கேள்வி. கொஞ்சம் ஸ்கிரீனை பெருசாக்குங்க. யாரு? அபினியா. காணுவோம். சரியா? இந்த 13. எஸ், ஓகே, விடுங்க, நான் பாக்குறேன். நீங்க டச் பண்ணாம விட்டா நான் எடுப்பேன். சரியா? இந்த 14வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள் எல்லாருமே. இதுல வந்து உங்களை கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், பல்லவ மன்னர்களில் பூசால நாயனாருடன் கதையோட தொடர்பட்ட மன்னர். சரியா? இந்த 14வது கேள்வியை பாருங்க. பல்லவ மன்னர்களில் ஒரு பூசால நாயனாருடன் தொடர்பட்ட மன்னன். அப்ப இந்த பூசால நாயனாரோட வந்து தொடர்பட்ட மன்னன் சொன்னால் உங்களுக்கு வழியா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது பரமேஸ்வரன் கொடுத்திருக்காங்க. இந்த பரமேஸ்வரன் எப்படின்னு சொன்னா வந்து பிள்ளைகள் வித்தியாவின் நீதனன். சரியா? வித்தியாவின் நீதனனும் விருது பேர் கொன்ற பல்லவ கால மன்னன் யார் என்று கேட்பாங்க. சரியா? நோட் பண்றாக்க நோட் பண்ணி வச்சுக்கணும். வித்தியாவின் நீதனனும் விருது பேர் கொண்ட பல்லவ மன்னன் பரமேஸ்வரன். மற்றது இவனுக்குள்ள வரக்கூடிய கேள்வின்னு சொன்னால் உருத்திராட்சத்திலான ஒரு சிவலிங்க மாலையினை வந்து தலையிலே தரித்த மன்னனாகவும் தன்னுடைய தலைமுடியில வந்து தரித்தவன். உருத்திராட்சத்திலானோரும் சிவலிங்க மாலையினை தன்னுடைய தலைமுடியில் தரித்தவன். மற்றது இவனுடைய ஆழ்ந்த சிவபக்தி பற்றி எடுத்து கூறுகின்ற கல்வெட்டு நான் உங்களுக்கு கேட்கிறேன் சொல்லிக்கேன். மாமல்லபுர கணேசர் கோயில் கல்வெட்டு. சரியா? அந்த விடைகளை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். அப்ப ஆகவே எங்களை கேட்டது பூசால நாயனர். அப்ப முதலாவது விட வராது. இரண்டாவது பாருங்க மாமல்லன், இவர் தேவையில்லை, இவர் ரத கோயில்கள். ஆகவே மூன்றாவது விட வரும் பிள்ளைகள். சரியா? பல்லவர் கால மன்னர்கள்ல வந்து ஒரு பூசால நாயனாரும் கதையுடன் தொடர்புடைய மன்னன் யாருன்னு சொன்னால் இந்த இரண்டாம் நரசிம்மவர்மன். இவன் எப்படி சொல்றான்னு சொன்னால் ராஜசிம்மன் என்றும் சொல்லுவாங்க. சரியா? ராஜசிம்மன் என்றும் இவனை வந்து சொல்லலாம். சரியா? ஆகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பிள்ளைகள் 14வது கேள்விக்கு மூன்றாவது விடையாக சொல்ல முடிகிறது. அதை மாத்திரமில்லாது இந்த ராயசிம்மனுக்கு வந்து உங்களை கேட்கக்கூடிய கேள்வின்னு சொன்னார். இப்ப மெயினா வந்து உங்களை கேட்கக்கூடிய கேள்வி என்றால் காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை வந்து அமைத்த மன்னன் யாருன்னு கேட்கலாம். சரியா? காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை வந்து அமைத்த மன்னன் யாருன்னு உங்களை வந்து ஒரு கேட்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். அப்படி கேட்பாங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கணும். காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை அமைத்த மன்னன் யாருன்னு சொன்னால் இந்த ராயசிம்மன். மற்றது அந்த காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறது நோட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. என்னுடைய வேறு பெயர் ஒன்று ராஜசிம்ம பல்லவேசரம் பெரிய திருக்கற்றளி. ஒன்று ராஜசிம்ம பல்லவேசரம், இன்னொன்று பெரிய திருக்கற்றளி. அதை மாத்திரமில்லாது தமிழகத்திலே பெரிய கட்டுமான கோயில் என்றும் ஒரு கேள்வி உங்களை கேட்பாங்க. தமிழகத்திலே பெரிய கட்டுமான கோயில். தமிழகத்திலே பெரிய கட்டுமான கோயில் சொன்னால் காஞ்சி கைலாசநாதர் ஆலயம். சரியா? மற்ற உங்களுக்கு தெரியும் இந்த ராயசிம்மனுடைய மறுபெயர் ரிஷிபாலஞ்சன், சங்கரபக்தன், ஆகம பிரியன். சரியா? இந்த பேரெல்லாம் இவனுடைய பெயர்களாக சொல்ல முடிந்தது. அப்ப உங்களை பகுதி ஒன்று கேட்கலாம். அப்படியே பாருங்க 4வது விட நந்திவர்மன். நந்திவர்மனை பெருசான் இல்ல. 5வது விட சிம்ம விஷ்ணு. யாருன்னு சொன்னால் மகேந்திரவர்மனுடைய ஒரு தந்தை. சரியா? பல்லவர் காலத்துக்கு வைணவ சமயத்தினை வந்து ஒரு போதித்த அந்த பரப்பி வைத்த ஒரு தந்தையாக யாருன்னு சொன்னால் இந்த சிம்ம விஷ்ணு காண முடிகிறது. யாருடைய தந்தை என்று சொன்னால் மகேந்திரவர்மனுடைய தந்தை. அடுத்த 15வது கேள்வியை பாருங்க. சோழர் காலத்துல
ஈசான பண்டிதர், சர்வத பண்டிதர் போன்ற பெயர்களால் அழைக்கப்பட்டவர். ஈசான பண்டிதர், சர்வத பண்டிதர். யாருன்னு சொன்னால் இந்த ராஜகுருமாரர் சொல்லப்படுகிறது. சரி, இந்த ஈசான பண்டிதர், சர்வத பண்டிதர் சொல்லப்படுகிறது யாருன்னு சொன்னால் ராஜகுருமார்கள். சரியா? ஆகவே வந்து இதற்கான விடை எத்தனாவது விடை சொன்னா இரண்டாவது விடையாக வரும். சரியா? ராஜகுருமார்கள் வந்து இரண்டாவது விட வரும். அப்படியே அங்கால தோற்றப்பாடுகள் ஏற்றியவர் வராது. நடனமாடுக்கள் தெரியும். உங்களை சோழர் காலத்துக்கு வந்து நடனமாடுகின்ற பெண்களை எவ்வாறு அழைக்கப்படும் உங்களுக்கு தெரியும் தானே? யாராவது சொல்லுங்க அப்ப, சோழர் காலத்துக்கு நடனமாடுற பெண்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? யாராவது சொல்லுங்க, சோழர் காலத்தில் நடனமாடுகின்ற பெண்களை எவ்வாறு அழைக்கப்படும்? சோழர் காலத்தில் நடனமாடுகின்ற பெண்களை எவ்வாறு அழைக்கப்படும்? கயந்தினி, கயந்தினி, ஓமண்ணா. கயந்தினி. ஓம். சோழர் காலத்துக்கு நடனமாடுகின்ற பெண்களை எவ்வாறு அழைக்கப்படும்? பிடாரியோ பிடாரர்கள் என்னோட. எம்சிக்கு நல்லா செய்வீங்களா? பையனுக்கு சும்மா வரும். 50 வரும் பையனுக்கு. தலைக்கும் யாரு? தலைக்கோழி. தலைக்கோழிகளா? எஸ், தலைக்கோழிகள் என்று சொல்லப்படுகின்றது. சோழர் காலத்துக்கு நடனமாடுகின்ற பெண்களை தலைக்கோழிகளாகவும், தேவாரங்களை பண்ணோடு ஓதுவர்களைத்தான் பிடாரர்கள் என்று சொல்லப்படுகின்றது. எழுதி வச்சுக் கொள்ளுங்க. தேவாரங்களை பண்ணோடு ஓதுவர்களை பிடாரர்கள் என்றும், சரியா? நடனமாடுகின்ற பெண்களை தலைக்கோழிகள் என்றும், இசைக்கலைஞர்களை வாச்சிமராயன் என்றும், இசைக்கலைஞர்களை வாச்சிமராயன் என்றும் சரி அழைக்கப்படுகின்றது. மற்றது இதே பல்லவர் காலத்துக்கு நடனமாடுகின்ற பெண்களை மகரி என்று சொல்லுவாங்களா? சில டைம் கேட்கலாம். பல்லவர் காலத்துக்கு இதே மாதிரி நடனமாடுகின்ற பெண்கள் எப்படின்னு சொன்னால் மகரி என்று அழைக்கப்படுகின்றது. பல்லவர் காலத்துக்கு நடனமாடுகின்ற பெண்களை இதே மாதிரி மகரி. சரியா? அப்ப ஆகவே வந்து 15வது கேள்விக்கு இரண்டாவது விடையாக வரும். அடுத்ததை பாருங்க, பின்வருவரில் வந்து தணிகை புராணத்தை வந்து இயற்றியவர் யாருன்னு சொல்லுங்க அப்ப. யாரு தணிகை புராணத்தை இயற்றியவர்? யாரா சொல்லலாம்? தணிகை புராணத்தின் ஆசிரியர் கமலி ஞானப்பிரகாசம். யாரு? கதைக்கலாம், சொல்லலாம். யாராவது சொல்லலாம் பிள்ளைகள். கச்சியப்ப முனிவர். யாரு? எஸ், இந்த தணிகை புராணத்தினுடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பிள்ளைகள் கச்சியப்ப முனிவர் பிள்ளைகள். சரியா? இந்த தணிகை புராணத்தை வந்து இயற்றியவர் யாருன்னு சொன்னால் கச்சியப்ப முனிவர். அதுல சிவாச்சாரியன்னு சொல்லலாம். மற்றது அதே மாதிரி கோயில் புராணத்தினுடைய ஆசிரியர். சரியா? இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? நான் சொல்றதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. கோயில் புராணத்தின் ஆசிரியர் யார்? கோயில் புராணத்தின் ஆசிரியர் யார்? உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார். அடுத்த திருவானைக்கா புராணத்தின் ஆசிரியர் யார்? திருவானைக்கா புராணத்தின் ஆசிரியர் யார்? ஞானப்பிரகாச சுவாமி. ஞானப்பிரகாச சுவாமி. திருவானைக்கா புராணத்தின் ஆசிரியர் யார்? ஞானப்பிரகாச சுவாமி. காஞ்சி புராணத்தின் ஆசிரியர் யார்? காஞ்சி புராணத்தின் ஆசிரியர் யார்? சிவஞான முனிவர். சிவஞான முனிவர்.
சரி வேகமானவங்க சிவஞான முனிவர். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யார்? திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் யார்? பரஞ்சோதி முனிவர். சரியா? பரஞ்சோதி முனிவர். கணிக புராணத்தின் ஆசிரியர் யார்? சொன்னாங்க கச்சியப்ப முனிவர். சேது புராணத்தின் ஆசிரியர் யார்? சேது புராணத்தின் ஆசிரியர் யார்? நிரம்பழகிய தேசிகர். நிரம்பழகிய தேசிகர். பதுசா கொஞ்சம் மைக்க மீட் பண்ணுங்கம்மா. சேது புராணத்தின் ஆசிரியர் யார்? நிரம்பழகிய தேசிகர். அருணாசல புராணத்தின் ஆசிரியர் யார்? அருணாசல புராணத்தின் ஆசிரியர் யார்? அருணாசல புராணத்தின் ஆசிரியர் யார்? எல்லப்ப நாவலர். எல்லப்ப நாவலர். சரியா? அப்ப இந்த இலக்கியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? அப்ப ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதுல வரக்கூடிய விட 16வது கேள்விக்கு 8வது விடைன்னு சொன்னா பிள்ளையால் 3வது விடை வரும். சரியா? கச்சியப்ப முனிவர் இதற்கான விடைகளாக நாங்க பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த பாருங்க, வைஷ்ணவ வழிபாட்டு மரபில் இறைவனை காதலனாகவும் தன்னை காதலியாகவும் நினைத்து வழிபடும் முறை சொல்லுங்க. என்ன முறை என்று? மதுரபாகம். மதுரபாகம். யார் கையாண்டது? யார் கையாண்டது? மீராபாய். மீராபாய். எஸ், மீராபாய். ஏன்னா மீராபாய் கையாண்டிருக்கா. உங்களுக்கு தெரியும்படியா மீராபாய் பத்தி? ஏன்னா பார்தோலி கரியின் மனம் கல்லாகி விட்டது, மற்றது உண்ணும் போது உன்னினை எனக்கு தந்தாய், உறங்கும் போது கனவாய் என்னை அழைத்தாய் என்றெல்லாம் கண்டவாட்டுக்கு பாடிக்க தெரிஞ்சிருக்கா. யாரு? இந்த மீராபாய். அதுல உங்களுக்கு மீராபாய் உங்களுக்கு இலகுவாகவே நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி மீராபாய் உங்களுக்கு இலகுவாகவே தெரியும். சரியா? அதை மாத்திரமில்லாது இந்த மீராபாயினுடைய நூல் தொகுதிகள் சரியா மிக கரிசனையாக இருக்கணும் பிள்ளைகள். மீராபாயுடைய நூல் தொகுதிகள் உங்களுக்கு கேட்கலாம். சரியா? சில டைம் பகுதி ஒன்றுக்கு வரும். சரியா? ஒன்று இவாவுடைய நூல் தொகுதி எழுதுறாக்கு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதுலயே கிடக்குது ஆனந்த புவனம், ருக்மணி மங்கலம், கீதா கோவிந்த டீகா, சரியா, ராஜமெல்கார், ராஜகோவிந்த், சத்திய பாமானிஜர் எல்லாம் இந்த மீராபாயால் எழுதப்பட்ட நூல்கள். சரியா? என்னென்ன? ஒன்று சற்போதம், தாசபோதம், ஆனந்த புவனம், ருக்மணி மங்கலம், கீதா கோவிந்த டீகா, இதெல்லாம் பிள்ளைகள் இந்த மீராபாயில எழுதப்பட்டது. ஓகே, அதுவும் சொல்ல முடியாது. மற்றது அதை மாத்திரம் இல்லாது இந்த தன்னை கோகுலத்து ராதையாகவும் கிருஷ்ணனை ஒரு கோகுலத்து கண்ணனாகவும் கொண்டு வட இந்தியா முழுவதும் பக்தியை பிறப்பிய பெண்ணடியாராகவும் இந்த மீராபாய் காண முடிந்தது. சரியா? அதையும் நீங்க கவனமா பார்த்து கொண்டீங்கன்னா சரி. அடுத்ததை பாருங்க, துளசிதாசர் மக்களின் ஒழுக்கத்தை மேம்படுத்தும் நோக்குடன் ஸ்ரீராமனிடம் முறையிட்டு எழுதிய நூல் சொல்லுங்க. அப்ப வினய பத்திரிகை. பண்ணிக்கணும் வாங்க விடையா? என்னடா மாறுபடுதா? சரியா? சொல்லுங்க. என்னது? துளசிதாசர் மக்களின் ஒழுக்கத்தினை மேம்படுத்த நோக்குடன் முறையீட்டில் என்னது? சொல்லுங்க பிள்ளையா. வினய பத்திரிகா. எஸ், வினய பத்திரிகா. ஓகேயா? அப்ப இந்த ராமச்சரித மனஸ் அது என்னத்தை இருக்கிற அதே நளினவர் சொல்லுங்க. அப்ப இந்த ராமச்சரித மனஸ் முதலாவது விட இருக்குது இதே நளினவர். இது என்னத்துக்கு வரும்? யாரா சொல்லுங்க. அப்ப இந்த வடமொழியில இருந்த ராமாயணத்தை பிள்ளையால் சரியா வடமொழியில அந்த ராமாயணம் இருக்குதாம். அந்த ராமாயணத்தை தன்னுடைய ராமச்சரித மனஸ் என்ற பேர்ல பிள்ளையால் கிந்தி மொழிக்கு மொழிபெற்றிருக்கிறார். சரியா? ஒரு வடமொழியில இருந்த ராமாயணத்தை எப்படி தன்னுடைய ராமச்சரித மனஸ் என்ற பேர்ல பிள்ளையால் கிந்தி மொழிக்கு மொழிபெற்றவர் தான் யாருன்னு சொன்னால் இந்த துளசிதாசர். அப்ப அடுத்த சிறந்த பத்தி வினையில வினய பத்திரிகை உங்களுக்கு தெரியும். கிருஷ்ண கீதாவளி,
சரி, அதெல்லாம் தேவையில்லை. ஆகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 18வதுக்கு 3வது விடையாக வருகின்றது. சரியா, 18வதுக்கு 3வது விடையாக வருகின்றது. மற்ற இதெல்லாம் இவருடைய நூல்கள் தான் வந்து பிள்ளைகள தெரியாண்டு விட்டு வர இல்லையா யாற்ற இந்த துளசிதாசருடைய நூல்கள் இது கிருஷ்ண கீதாவளி, சரியா, இந்த கலிதாவளி, சரியா, மற்ற ராமசரிதம் என சிறந்த பத்தீவினி இவ்வளவும் வந்து பிள்ளைகள் புல்லா துளசிதாசருடைய நூல் தான். ஆனா இதுக்குள்ள வந்து எங்களை கேட்டிருக்கிறான் ஸ்ரீராமனிடம் முறையிட்டு எழுதிய நூல்தான் எங்களை கேட்டிருக்கான். அப்ப கேட்டேன்னு சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் வினய பத்திரிகா. இப்ப ஒரு டைம் உங்களை கேட்கலாம் துளசிதாசனுடைய நூல் தொகுதி அடங்கிய விடை என்று கேட்கலாம். அப்படி கேட்டு இந்த விட பிடிக்கலாம் ராமசரம் என சிறந்த தீவினை வினய பத்திரிகா கிருஷ்ணகிராவளி என்று சொன்னா உங்களுக்கு இந்த நூல் தொகுதி பாடமா இருக்கும். சரியா, இவ்வளவு வந்து கேட்ட துளசிதாசனுடைய ஒரு நூல். அடுத்த பிரம்ம சமாய பணிகளில் உடன்கட்டை ஏறுதல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எத்தனையாம் ஆண்டு? 1829. 1829. அப்ப ஆறு பிரம்ம சமாயம் நிறுவப்பட்ட ஆண்டு 1828. 1828. சரியா, மிக மிக கரெக்டான சரியா, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். 1828 வடையா பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, அதே மாத்திரம் இல்லாது இப்ப உங்களை கேட்கக்கூடிய கேள்வி சொன்னால் 1815. சரியா, 1800 சரி, அதை மாத்திரமில்லாது இந்த ராஜாராம் மோகன் ராய்கள் உங்களை கேட்பாங்க இந்தியாவின் புதுயுக தந்தையாகவும் பௌத்தரிவாதத்தின் முன்னோடியாக திகழ்கின்ற சீர்திருத்தவாதியான்னு கேட்பாங்க. சரியா, இந்தியாவின் புதுயுக தந்தையாகவும் பௌத்தரிவாதத்தின் முன்னோடியாக திகழ்கிறார். சரியான்னு சொன்னால் இந்த ராஜாராம் மோகன் ராய். மற்ற இன்னொரு கேள்வி கேட்பாங்க உங்களை எப்படின்னு சொன்னால் மாற்றான் தோட்டத்து மல்லிகையிலும் மனம் ஒன்று என்ற கூற்றை கூறிய சீர்திருத்தவாதி. அதே மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகையிலும் மனம் ஒன்று என்ற கருத்தை கூறிய சீர்திருத்தவாதி யான்னு சொன்னா அதுவும் ராஜாராம் மோகன் ராய். சரி, மற்ற இறைவன் ஒருவனை உண்மை எல்லோரும் பாருங்கள் என்று ஒருமைப்பாட்டை இந்து சமய ஒருமைப்பாட்டை வலியுறுத்திய சீர்திருத்தவாதி. இறைவன் ஒருவனை உண்மை எல்லோரும் பாருங்கள் என்று இந்து சமய ஒருமைப்பாட்டை வலியுறுத்திய சீர்திருத்தவாதி யான்னு சொன்னா அதுவும் இந்த ராஜாராம் மோகன் ராய். சரியா, மற்றது 1815 ஆண்டு இவரால் ஆத்மீக சபை நிறுவப்பட்டது. அதே மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. 1815 ஆத்மீக சபை 16. சரியா, 1815 ஆண்டு ஆத்மீக சபை நிறைவேற்றிருக்கிறார். 1816 பிரம்மசூத்திரத்துக்கு மொழிபெயர்த்திருக்கிறார். வெடி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள பகுதி கொண்டு வருமே. 15 ஆத்மீக சபை, 16 பிரம்மசூத்திரத்துக்கு மொழிபெயர்க்கிறார். 17 வந்து பிள்ளைகள் வேதாந்த கல்வியை மக்களிடையே பரப்புறார். 17 வேதாந்த கல்வியை மக்களிடையே பரப்புறார். சரியா, ஆகவே 19வது கேள்விக்கு எத்தனாவது விடைன்னு சொன்னா 1829. அதாவது வந்து 4வது விடையாக அமைந்தது. ஓகே, 19க்கு 4வது விடையாக அமைந்தது. ஓகே, நான் கதைக்கிற விளங்குதா? யாரு கபி விளங்குதா நான் கதைக்கிறது? கபி ஓகே, அபினயா ஓகே தானே, விளங்குதா? ஓ விளங்குது. வெடிய ஒருக்கா திக் பண்ணிக்கொண்டு வாங்கவா. சரியா, அடுத்ததை பாருங்க. 20வது கேள்வி. மதம் மாறியவர்களை இந்து சமயத்தில் சேர்த்திட சுத்தி எனும் இயக்கத்தை இந்துக்களை ஒன்று திரட்ட சங்கடம் என்ற இயக்கத்தையும் சாதித்த சீர்திருத்தவாதி யாரா இருக்கும் சொல்லுங்க அப்போ. மதம் மாறியவர்களை இந்து சமயத்தில் சேர்த்திட சுத்தி எனும் இயக்கத்தை யாரு? தயானந்த சரஸ்வதி. தயானந்த சரஸ்வதி. ராமகிருஷ்ணர் இல்ல. ஓகே, இந்த சுவாமி விவேகானந்தர். சோ இவருக்குள்ள உங்களை கேட்கக்கூடிய கேள்வி சொன்னால் வீரத்துறவி, வேதாந்த சிங்கம், சூறாவளி துறவி என்றெல்லாம் சுவாமி விவேகானந்தர் சொல்ல முடிகிறது. வீரத்துறவி, சூறாவளி துறவி, வேதாந்த சிங்கம் என்றெல்லாம் சுவாமி விவேகானந்தர். மற்றது
இந்த விவேகானந்தருக்கு உங்களை கேட்கக்கூடிய கேள்வி சொன்னா எழுமின் விழுமின் என்ற இளைஞர்களை சமய பணிக்காக வந்து அறைகூவல் விடுத்த பெரியார்னு கேட்பாங்க. எழுமின் விழுமின் என்ற இளைஞர்களை வந்து ஒரு சமய பணிக்காக அறைகூவல் விடுத்த பெரியார் யாரு? சுவாமி விவேகானந்தர். சரியா? மற்றது இவர் சிக்காகோ மாநாட்டுல வந்து 1950 கூட உரையாற்றிருக்கு. 53 கூட இருக்கு. சரியா? அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. இவர் உரையாற்றின ஆண்டு. சரியா? மற்றது இவருடைய இயற்பெயர் நரேந்திரன். சோ ஓகே, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சுவாமி விவேகானந்தோட இயற்பெயர் அதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. மற்ற தேன் சரஸ்வதி இவாக்க வந்து கேட்கக்கூடிய கேள்வின்னு சொன்னால் இவாவுடைய நூல் வந்து பிள்ளை வேறு. சரி, இப்ப தேன் சரஸ்வதியார் வந்து இயற்றப்பட்ட நூல்கள் ஒன்று ரிக்வேத பாசிய பூமிகா, ஜசுர்வேத பாசிய பூமிகா. ரிக்வேத பாசிய பூமிகா, ஜசுர்வேத பாசிய பூமிகா. சரியா? மற்றது தயானந்தருக்கு கேட்கக்கூடிய கேள்வின்னு சொன்னால் இருளில் மூழ்கி கிடந்த இந்து சமயத்திற்கு உரமூட்டியவர் தயானந்தர் ஆவர். சரி, இருளில் மூழ்கி கிடந்த இந்து சமயத்திற்கு உரமூட்டியவர் தயானந்தர் ஆவர். சரியா? இருளில் மூழ்கி கிடந்த இந்து சமயத்துக்கு உரமூட்டியவர் தயானந்தர் சொன்னா விளங்கிக் கொள்ளணும். இது வந்து சொன்னது DS சர்மா. மற்றது இந்தியாவின் சுய பாதுகாப்பு வடிவமாக தயானந்தர் விளங்கினார் என்று சொல்லப்படுறது யாருன்னு சொன்னா இந்த கூட்டு சொன்னது ஜவஹர்லால் நேரு, இந்தியாவுடைய ஒரு பிரதமர். அப்ப இந்த விடைகள் எல்லாம் எங்களுக்கு அநேகமா தெரியும். சரியா? சுவாமி தயானந்தர். சரி, இவாவில வந்து நிறுவப்பட்ட ஆரிய சமாயம் 1875 ஆண்டு ஆரிய சமாயம் நிறுவப்பட்டது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ராயராமோகன் ராய் பற்றியும் சொல்லிக்க. மற்றது ஆர்மோன் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இவர் வந்து புராண படல மறைவினை வந்து அறிமுகம் செய்தவராகவும் மற்ற மன்னர் மாதோட்டத்துக்கு வந்து சமீபத்தில் ஒரு தேன்பந்து ஒன்று உள்ளது, அதனை சென்றடைங்க சொன்னதும் ஆர்மோன் நாவலர். மற்ற இலக்கண விளக்க சூறாவளி என்ற நூலினை வந்து எழுதிவித்தவரும் ஆர்மோன் நாவலர். சரியா? அவ்வாறான விடைகளை வந்து நீங்க ஆர்மோன் நாவலருக்கு பார்க்கலாம். மற்ற நல்லை நாவலர் இருந்தாலும் சரி, ஆர்மோன் நாவலர் இருந்தாலும் சரி. சரியா? ரெண்டுல ஆரோ ஆண்டாலும் சரி. ஆகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பிள்ளைகள் 20வது கேள்விக்கு 3வது விடையாக வரும். இருபத்தொராவது கேள்வியை பாருங்க. பிள்ளைகள் 30 மினிட்ஸால கட் ஆகாம திருப்பி எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. இந்த 21வது கேள்வியை பாருங்க. மானாபரனின் அரண்மனையில வேதங்களில் வல்ல புரோகிதர்கள் ஓமம் வளர்த்து ஜாகம் செய்தார்கள். சரியா? என்ன குறிப்பிடுங்க? என்ன நூல் சொல்லுது இது? என்ன சொல்லுங்க அப்போ. மகாவம்சம். மானாபரன் எது பிள்ளைங்கல்ல சொன்னது? மகாவம்சம். எஸ், மகாவம்சம் வந்து இந்த விடைகளை வந்து சொல்லணும். சரியா? மானாபரன் அரண்மனையில வேதங்களில் வெல்ல புரோகிதர் ஓமம் வளர்ச்சாம். மற்றெல்லாம் தட்சிணகிலா புராணம் மாரி சக்கரத்தாழ்ந்த சொட்டமிட்ட நூல்கள். அந்த தீப வம்சம், சூடவம்சம் எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு இதிகாசங்கள். அதாவது வந்து என்ன சொல்றது, ஒரு முன்பு நடந்த வரலாறுகளை வந்து குறிப்பாக எடுத்து கூறுகின்ற இந்த நூல்களாக காண முடிந்தது. ஆனா மானாபரன் அரண்மனையில வந்து வேதங்களில் வெல்ல புரோகிதர்கள் ஓமம் வளர்ச்சி ஜாகம் செய்கிறார் குறிப்பிடுகின்ற நூல் வந்து உங்களுடைய தெரிஞ்சுக்கணும் இந்த நூல். சரியா? மற்றது மற்றது உங்களை இன்னொரு கேள்வி கேட்கலாம், எழுதி வச்சுக் கொள்ளுங்க. இந்த விக்ரமபாகு மன்னன் என்ன செய்யறான்னு சொன்னால் புரோகிதர்கள் மூலம் இந்து சமய கிரியைகளை நடாத்தினான். சரியா? இந்து சமய கிரியைகளை நடாத்தினான் என்று குறிப்பிடும் நூல் எது? விக்ரமபாகு மன்னன் இந்து சமய கிரியைகளை வந்து நடாத்தினான். சரியா? மன்னன் புரோகிதர்கள் மூலம் இந்து சமய கிரியைகளை நடாத்தினான் சொல்லப்படுது என்று சொன்னால் மகாவம்சம் வந்து சொல்லுகின்றது. இந்த விடயத்தை வந்து என்ன சொன்னால் மகாவம்சம் சொல்வதாக காண முடிந்தது. அதை மாத்திரம் இல்லாது உங்களை கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு சொன்னால்
ஓகே, இவ்வளவும் எழுதி வச்சுக் கொள்ளுங்க. சரியா? மற்றது இந்த ரகுவில மாணிக்கேசரத்தினை வந்து அமைத்த மன்னன் யாருன்னு கேட்கலாமா? ரகுவில மாணிக்கேசரத்தினை அமைத்த மன்னன் சும்மா ஷார்ட் பாயிண்ட்ஸா போட்டு வச்சுக்கொள்ளுங்க. யாருன்னு சொன்னா ராயராய சோழன். ரகுவில மாணிக்கேசரத்தினை அமைத்த மன்னன் யாருன்னு சொன்னா ராயராய சோழன். சரியா? அப்ப அடுத்தது ஜெயங்கொண்ட சால சதுர்வேதி மங்கலம் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. அதே மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. ஜெயங்கொண்ட சால சதுர்வேதி மங்கலம் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு இது. ஜெயம் கொண்ட சால சதுர்வேதி மங்கலம் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு இது. ஜெயம் கொண்ட சால சதுர்வேதி மங்கலம் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. சரி, மிகுந்தலை கல்வெட்ட. மிகுந்தலை கல்வெட்டு. சரியா? அடுத்ததை பாருங்க. இங்க என்ன விட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் பூவை விடுவது அதெல்லாம் தேவையில்லை. ஆகவே 21வது கேள்விக்கு முதலாவது விடை. அடுத்த பாருங்க, மேல் வருவனவற்றில் ஆரிய சக்கரவர்த்தி காலத்தில் எழுந்த சமயம் சார்பான நூல்கள். ஓகே, ஆரிய சக்கரவர்த்தி காலத்துக்கு வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு சமயம் சார்ந்த நூல்கள் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க என்னண்டு? ஆரிய சக்கரவர்த்தி காலத்துக்கு சமயம் சார்ந்த நூல்கள். எத்தனாவது? வம்சம் சரஸ்வதி மாலை. முதலாவது விட. முதலாவதும் இரண்டாவதும் கைலாய மாலை, ரகுவம்சம், சரஸ்வதி மாலை. ஆரிய சக்கரவர்த்தி காலத்தில் எழுந்த சமயம் சார்பான நூல். ஆனா மெயினா வந்து 5வது விடையாக பார்த்துக் கொள்ளலாம். ஓகேயா? என்னன்னு சொன்னால் கொஞ்சம் நேரங்க வரும் இல்லையா? இதுக்குள்ள எழுதி கொள்ளுங்க, நான் சொல்றேன். சரஸ்வதி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரஸ்வதி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரஸ்வதி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தேனுவரை பெருமாள். தேனுவரை பெருமாள். தேனுவரை பெருமாள். சேகராய சேகரே என்ற நூலின் ஆசிரியர் யார்? சேகராய சேகர மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சேகராஜ சேகர மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சேகராய சேகர மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியா? சோமசன்மா. சோமசன்மா. சரஸ்வதி மாலையின் ஆசிரியர் பேர் சொல்லுங்க. சரஸ்வதி மாலை என்ற ஆசிரியர் வந்தம்மா யாருன்னு சொன்னால் தேனுவரை பெருமாள் அல்லது போசராச பண்டிதர் என்று சொல்லலாம். தேனுவரை பெருமாள் அல்லது போசராச பண்டிதர். தேனுவரை பெருமாள் அல்லது போசராச பண்டிதர். சரியா? கூடுதலா வந்து உங்களை கேட்டா வந்து பிள்ளைகள் இந்த விடையை கொடுத்துக் கொள்ளுங்க. எதுன்னு சொன்னால் கோணேசர் கல்வெட்டும் ரகுவம்சமும் கதிரமலைப்பள்ளியும் இந்த 3 தான் மெயினா வந்து அரைச்சுக்கிற காலத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதை வந்து கொடுத்துக் கொள்ளுங்க. சரி, 22வதுக்கு 5வது விடையாக கொடுத்துக் கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, பின்வரும் கோயில்களில் தைப்பூச திருநாள் சிறப்பாக நடைபெறும் கீழத்தேச முருகன் ஆலயம். சொல்லுங்க என்ன ஆலயம் வந்து தைப்பூச திருவிழா சிறப்பான ஒரு ஆலயம்? சொல்லுங்க நேராவது. தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெறும் ஆலயம். 10 மலை முருகன். தெரியுமா? 10 மலை முருகன். எஸ், 10 மலை முருகன் கோயில். ஓகேயா? இது 10 மலை முருகன் கோயில். இங்கதான் வந்து பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்திலே மிக உயரமான தங்கத்திலான முருகன் சிலை இருக்கின்றது மலேசியால. சில காணப்படும் இடம் எதுன்னு கேட்கலாம், அல்லது ஆலயம் எதுன்னு கேட்கலாம். காணப்படும் இடம் அல்லது ஆலயம் என்று கேட்கலாம். அதை மாத்திரமில்லாது இதுக்குள்ள நிறைய கேள்வி இருக்குது.
சரியா? அவனி நாராயணன் விருது பேர் கொண்ட மன்னன் யாருன்னு கேட்கலாம். இதுவும் தெற்கிழக்கு ஆசிய நாட்டுக்கான் இருக்குது. எழுதுறாக்கள் எழுதி வச்சுக் கொள்ளுங்க. அவனி நாராயணனும் விருது பேர் கொண்ட மன்னன் நந்திவர்மன். அவனி நாராயணன் விருது பேர் கொண்ட மன்னன் நந்திவர்மன். மற்றது இந்த பத்திரேஸ்வரர் கோயில் இருக்குத்தானே, இது யார் அமைச்சர் சொன்னால் பத்திரவர்மன். இது காணப்படுகின்ற நாடு சம்பா. சரியா? எழுதாக்களை வச்சுக் கொள்ளுங்க. பத்திரேஸ்வரர் கோயிலை வந்து அமைச்சது யாருன்னு சொன்னால் பத்திரவர்மேஸ்வரன். இது காணப்படுகின்ற நாடு சம்பா. என்ன கோயில் சார்? அடுத்தது பாருங்க, என்னம்மா சொல்லுங்க. என்ன கோயில் சார் அது? பத்திரவர்மேஸ்வரன் கோயில், அதாவது பத்திரேஸ்வரர் கோயில். அதுல கிடக்கு பாருங்க எத்தனாவது விடையான்னு சொன்னால் 2வது விடையாக கிடக்கு பத்திரேஸ்வரர் கோயில். அது வந்து அமைத்தது பத்திரவர்மேஸ்வரன். அது வந்து இருக்கிற இடம் சம்பா. பத்திரவர்மன் எழுதுங்க. பத்திரவர்மன் இருக்கிற இடம் சம்பா. அடுத்தது பாருங்க, கம்போடியா உங்களுக்கு தெரியும். சரியா? அங்க வந்து அங்கூர் சிவாலயம் இருக்குது. அது அமைத்தவன் சூரியவர்மன் 2008ஆம் ஆண்டு. சோ 8 தான். எஸ், ஓகே. சரியா? சூரியவர்மன் வந்து அமைச்சிருக்கிறான். சரியா? இது வந்து எப்படின்னு சொன்னா வந்து உலகிலே வந்து மிக பெரிய அளவிலான ஆலயம். எழுதி வச்சுக் கொள்ளுங்க. உலகிலே மிக பெரிய அளவிலான ஆலயம். அங்க சிலை காணப்படுற ஆலயம் தான் பத்துமலை முருகன் கோயில். 2024ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்தத. உலகிலே மிகப்பெரிய அளவிலான ஆலயம் அங்கூர் சிவாலயம். தமிழகத்திலே பெரிய கட்டுமான கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில். அதையும் பாருங்க. மற்றது அரசர்கள் வந்து கடவுளர்களால் அனுப்பப்பட்டவர்கள் என்று கருத்து நிலவுகின்ற நாடு என்று கேட்டா வந்து பிள்ளைகள் தெரியும் உங்களுக்கு சம்பாவை. அரசர்கள் கடவுளர்களால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சம்பா. இந்த சம்பா நாட்டை வந்து பிள்ளைகள் சம்பாவை வந்து வியட்நாம் என்று சொல்லலாம. சம்பா நாட்டை வியட்நாம் சொல்லலாம். சரியா? மற்ற போர்னியோ வந்து கற்பூர தீவம் வேண்டும். இந்த கம்போடியா இருக்குத்தானே, இதை எப்படி சொன்னா கம்பூச்சியான்னு சொல்லலாம்.